Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ 6th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய முக்கியமான क्वेश्चन ஆன்சர் தான் பார்க்க போறோம். ரிவிஷன் பர்பஸ்க்கு இந்த क्वेश्चन ஆன்சர் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் என்ன? சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் என்ன அப்படினா 3300 இலிருந்து 3900 என்பது சரியான விடை. 3300 இலிருந்து 3900 என்பது சரியான விடை. இதில் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 3500 இலிருந்து 2000 அப்படிங்கிறது மெசபடோமியா நாகரிகம். 3500 இலிருந்து 2000 அப்படிங்கிறது மெசபடோமியா நாகரிகம். சரிங்களா? இங்கே நல்லா பாருங்க, சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய காலம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3300 இலிருந்து 1900 என்பது சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போகலாம். சிவிஸ் என்பது எம்மொழி சொல்? சிவிஸ் அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான கேள்விப்பா. சிவிஸ் அப்படிங்கிறது எந்த மொழி சொல் அப்படின்னா சிவிஸ் அப்படிங்கிறது லத்தீன் மொழி சொல். அதாவது சிவிஸ் அப்படிங்கிறது என்ன மொழி சொல் அப்படின்னா லத்தீன் மொழி சொல். சரிங்களா? அடுத்த கேள்விக்கு போகலாம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி எது? சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடி எது அப்படின்னா மெஹர்கர் அப்படிங்கிற பகுதி தான். அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய முன்னோடி எது அப்படின்னா மெஹர்கர். சரியா? அடுத்து லோத்தல் கப்பல் கட்டும் துறைமுகம் அமைந்துள்ள மாநிலம். அதாவது கப்பல் கட்டும் துறைமுகம் வந்து எங்கே இருந்தது அப்படின்னா லோத்தலில் இருந்தது. அந்த லோத்தல் எந்த மாநிலம் அப்படின்னா குஜராத் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் என்பது என்ன? 1704 என்பது சரியான விடை. குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல் அளவு என்ன அப்படின்னா 1704 என்பது சரியான விடை. அடுத்து சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்திய கற்கள் என்ன அப்படின்னா சிவப்பு மணிக்கற்களை தான் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. சிந்து சமவெளி மக்கள் வந்து எந்த மணிக்கற்களை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா சிவப்பு மணிக்கற்களை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. உலகில் முதலில் கட்டப்பட்ட பொதுக்குளம் அமைந்துள்ள இடம். பொதுக்குளம் எது அப்படின்னா மொஹஞ்சதரோ. அது மாதிரி நடனமாடும் பெண் சிலையும் எங்கே அப்படின்னா மொஹஞ்சதரோ. அதே தானிய குளம்னு கேட்டால் மொஹஞ்சதரோ. அதுக்கப்புறம் தானிய களஞ்சியம், தானிய கூடம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஹராப்பாவில் இருக்கும். சரியா? அடுத்து சிந்து சமவெளி நாகரிகத்தின் வடக்கு எல்லை எது? சிந்து சமவெளி நாகரிகத்தின் வடக்கு எல்லை எது அப்படின்னா ஆப்கானிஸ்தான். சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய வடக்கு எல்லை எது அப்படின்னா ஆப்கானிஸ்தான். சிந்து சமவெளி மக்கள் மண்பாண்டங்களின் வகை கலர் என்ன கலர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிகப்பு கருப்பு அப்படிங்கிறது சரியான விடை. சிந்து சமவெளி மக்களின் மண்பாண்டங்களின் வண்ணங்கள் என்ன கலரில் இருந்தது அப்படின்னா சிகப்பு கருப்பு என்பது சரியான விடை. சிகப்பு கருப்பு என்பது சரியான விடை. அடுத்து மாபெரும் பொது கூட்டம் அரங்கு கண்டறியப்பட்ட இடம். மாபெரும் பொதுக்கூட்டம் அரங்கு கண்டறியப்பட்ட இடம் எது அப்படின்னா அதுவும் மொஹஞ்சதரோ தான். மாபெரும் பொதுக்கூட்டம் அரங்கு கண்டறியப்பட்ட இடம். அடுத்து ஹரப்பா நாகரிகத்தின் இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்தவர் யார் அப்படின்னா இடிபாடுகளை முதல்ல விவரித்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன். ஹரப்பா நாகரிகத்தினுடைய இடிபாடுகளை தனது முதல் நூலில் விவரித்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன். அடுத்து ஹரப்பா நாகரிகத்தில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது காளைகள், ஆடுகள், பன்றிகள் என்பது சரியான விடை. குதிரைகள்ங்கிறது பொருந்தாதுப்பா. ஏன்னா அவங்களுக்கு குதிரைகளுடைய பயன்பாடை பற்றி தெரிஞ்சிருக்காது. சரியா? அதை மாதிரி அந்த இரும்பு, தங்கம், அதில் என்னன்னா இரும்போட பயனை பற்றி அவங்க தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. பொதுவாக சிந்து சமவெளி நாகரிக காலத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெண்கல காலம் அல்லது செம்பு காலம்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, 1924ஆம் ஆண்டு தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யார் அப்படின்னா ஜான் மார்ஷல் அவர்கள். ஜான் மார்ஷல் அவர்கள். அதாவதுப்பா இதில் ஒரு 2-3 பேர் வரும். அதை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் படிச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் படிக்கும்போது தெளிவாக தான் இருக்கும். இடிபாடுகளை ஆராய்ஞ்சவர் யார் அப்படின்னா மேஷன். சரியா? அதே வந்து தொல்பொருள் ஆய்வுத்துறையினுடைய இயக்குனர் யார் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். அதை மாதிரி ஒவ்வொரு பேருக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கணுமோ படிச்சுக்கோங்க. சரி? அடுத்து சிந்து சமவெளி நாகரிகத்தின் மெஹர்கர் அமைந்துள்ள நாடு. மெஹர்கர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாகிஸ்தானில் இருக்குது. சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடியான மெஹர்கர் அமைந்துள்ள நாடு எது அப்படின்னா பாகிஸ்தான். அடுத்து வெண்கலத்தால் ஆன நடனம் ஆடுகிற பெண் சிலையை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஜான் மார்ஷல். இது வந்து இந்த சிலை வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா மொஹஞ்சதரோவில் தான் இருக்கும். சரியா? இது எங்கே இருக்கும்பா? மொஹஞ்சதரோவில் தான் இருக்கும். அடுத்து
சிந்து சமவெளி நாகரிகத்தின் மேற்கு எல்லை, வடக்கு எல்லை பார்த்தோம். வடக்கு எல்லை எதுன்னு பார்த்தோம், ஆப்கானிஸ்தான்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா மேற்கு எல்லை. மேற்கு எல்லைங்கிறது எங்கே அப்படின்னா மகாராஷ்டிரா கடற்கரை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேற்கு எல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆற்றங்கரையின் நாகரிக தொட்டில், ஆற்றங்கரையினுடைய நாகரிக தொட்டில் எதை சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளோரன்ஸ் நதி பள்ளத்தாக்க தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆற்றங்கரையினுடைய நாகரிக தொட்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஆற்றங்கரைகளின் நாகரிக தொட்டில் எது அப்படின்னா ஃப்ளோரன்ஸ் நதி பள்ளத்தாக்கு. அடுத்து இந்திய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சிந்து சமவெளி நாகரிகம் பரவி இருந்த இடங்கள் எதெல்லாம் அப்படின்னா காளிபங்கன், லோத்தல். காளிபங்கன், லோத்தல் என்பது சரியான விடை. அடுத்து பழைய கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம், பழைய கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா பிம்பேட்கா என்பது சரியான விடை. பழைய கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா பிம்பேட்கா. பண்டைய இந்திய அரசர்களில் வலிமை மிக்க பேரரசர் யார் அப்படின்னா அசோகர். இந்த அசோகர் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர்ப்பா. விலங்குகளுக்கான தனி மருத்துவமனை அமைத்தவர். அதுக்கப்புறம் வந்து இந்த கலிங்க போருக்கு பின்னாடி போரையே விட்டுருவார். ரொம்ப நல்ல மனுஷன் அசோகர். சரியா? அடுத்து பாருங்க, த சர்ச் ஃபார் த இந்தியன் லாஸ்ட் எம்பரர். இந்த புக்கு வந்து யாரை பற்றினது அப்படின்னா நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா அசோகர் அவர்களை பற்றி. இந்த நூலை எழுதினவங்க யார் அப்படின்னா சார்லஸ் ஆலன் அப்படிங்கிறவங்க. சார்லஸ் ஆலன் அப்படிங்கிறவங்க. த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் அப்படிங்கிற புக்கை எழுதினவங்க யார் அப்படின்னா சார்லஸ் ஆலன் அப்படிங்கிறவங்க. உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்தவர் யார் அப்படின்னா அசோகர். இதையும் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனி மருத்துவமனை அமைத்தவர் யார் அப்படின்னா அசோகர். கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது, கோவில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சி. இதில் மதுரைக்கு வந்து என்ன நகரம் இருக்கும், புகாருக்கு என்ன நகரம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? கோயில் நகரம் எது, காஞ்சி. சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் தனது கூடுதல் படிப்பிற்காக வந்த இடம் எது அப்படின்னா காஞ்சி. சீன வரலாற்று ஆசிரியர் யுவான் சுவாங் தனது கூடுதல் படிப்பிற்காக வந்த இடம் எது அப்படின்னா காஞ்சி. சரியா? அவர் காஞ்சியில் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த காஞ்சியை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்கப்பா. கல்வி கரையில்லாத காஞ்சி, கல்வி கரையில்லாத காஞ்சின்னு சொல்லுவாங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு சொன்னவர் வந்து யார் அப்படின்னா காளிதாசர் சொல்லியிருப்பார். நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா காளிதாசர் சொல்லியிருப்பார். கல்வி கரையில்லாத காஞ்சின்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா திருநாவுக்கரசர் சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் உள்ள 7 புனித தலங்களில் வந்து காஞ்சியும் ஒன்று அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா யுவான் சுவாங். இது எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ ரிவிஷன் பர்பஸாக ஐ எம் ஜஸ்ட் ரிமைண்ட் யூ. ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். பூம்புகார் நகரில் சீரும் சிறப்புமாக வணிகம் நடைபெற்றதை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை. பூம்புகார் நகரில் சீரும் சிறப்புமாக வணிகம் நடைபெற்றதை கூறும் நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை என்பது சரியான விடை. அடுத்து பாருங்கள், நம்ம எங்கெங்கே இடத்துல இருந்து என்னென்ன வந்து இறக்குமதி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், கிழக்கு இந்த கேள்விக்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1 என்பது சரியான விடை. கிழக்குங்கிறது என்ன அப்படின்னா பவளம், மேற்கு அப்படிங்கிறது சந்தனம், வடக்கு அப்படிங்கிறது தங்கம், தெற்கு அப்படிங்கிறது முத்து. சரிங்களா? கிழக்கு அப்படிங்கிறது பவளம், மேற்குங்கிறது சந்தனம், வடக்குங்கிறது தங்கம், தெற்குனா முத்து. அடுத்து பண்டைய தமிழ் நகரங்களில் ரோமானிய தொழிற்சாலை அமைந்துள்ள இடத்தை காண்க. ரோமானிய தொழிற்சாலை எங்கே இருந்தது அப்படின்னா மதுரையில் தான் இருந்தது. சரியா? மதுரையில் ரோமானிய தொழிற்சாலை இருந்தது. அடுத்து பூம்புகார்ங்கிறது என்ன அப்படிப்பா துறைமுக நகரம். மதுரை அப்படிங்கிறது வணிக நகரம். காஞ்சிபுரம் அப்படிங்கிறது கல்வி நகரம். பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் காஞ்சிபுரத்தில் கட்டப்பட்ட கோயில் எந்த கோயில் அப்படின்னா கைலாசநாதர் கோயிலை தான் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா கட்டியிருப்பார். கைலாசநாதர் கோயிலை கட்டியிருப்பார். குகையில் வாழ கற்றுக்கொண்ட மனிதன் யார் அப்படின்னா இந்த குரோமோ மேக்னஸ். இந்த குரோமோ மேக்னஸ் வந்து எந்த ஊரில் இருப்பாங்க அப்படின்னா பிரான்ஸ் நாட்டில் இருப்பாங்க. தான்சானியா எந்த கண்டத்தில் உள்ளது அப்படின்னா தான்சானியா வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்குது. தான்சானியா எந்த கண்டத்தில் இருக்குது அப்படின்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்குது. தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் எந்த மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் இன்று உள்ளது அப்படின்னா நீலகிரியில். எங்கே அப்படின்னா நீலகிரியில். அடுத்த கேள்வி, தொடக்க கால மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகள் எதெல்லாம் அப்படின்னா நாய், எருதையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பயன்படுத்தியிருப்பாங்க. இது வந்து இப்போ நம்ம பார்த்தது வந்து 6th ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ள ஹிஸ்ட்ரியில் உள்ள ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நல்ல கண்டென்ட்டோடு சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.